ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான எறா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் வானல் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் போட்டாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிறேன். அது நல்லா செவந்து சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம சும்மா நிற்காமல் பக்கத்தில் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறா, மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்குது. இப்போ மறுபடியும் அது ஒரு செகண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இதோ இங்கே தான் வச்சுருக்கேன். இதுதான் இந்த எறா தான். இதே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆச்சு. ஓகே, இப்போ வாஷ் பண்ணியாச்சு. சுத்தமாக க்ளீனாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். மீடியம் சைஸ் தான் தக்காளி. இது போதும். அதுக்கு அது நல்லா நசுங்கி வதங்கணும். அது வதங்கின உடனே இந்த பக்கம் நான் மசாலா பொடியெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இப்போ காமிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள் வதங்கணும் தக்காளியோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச எறாவள்ளி போட்டுக்கலாம். அது குவான்டிட்டியும் சரி, அது 3/4 கிலோவுக்கு இருக்குது. 3/4 கிலோ இருக்கும். அது தூரமாக இருக்கிறதுனால கம்மியாக தெரியுது. அது நல்லாமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இதுவே நிறையா தண்ணி, எறாவிலேருந்தே தண்ணி நிறையா வரும். இதுவே தண்ணி விடும் நிறையா. கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றவங்க தண்ணி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். எங்களுக்கு வேணாம், ட்ரையாகவே வேணும் அப்படின்றதுனால நான் தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த தண்ணியிலே அது வெந்துடும். ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சுண்டிடும். 10 நிமிஷம் கூட ஆகாது. பாருங்கள், அதுக்குள்ளே சுண்டி வந்துச்சா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தேன். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாமே சுண்டிடுது. நல்லா சுருண்டு வந்துச்சு. அவ்வளோதான். இந்த திட்டத்துக்கு வரும்போது போதும், ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம்லாம் விட்டோம்னாக்கா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் சரியான பதம். இருப்பாங்களே, அவங்கெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. கடைசியாக தனியாத்தூள் போட்டு வதக்கி மிக்ஸ் பண்ணி இறக்கிடணும். அவ்வளவுதான். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நிஜமாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் இப்படி தான் செய்வாங்க, பட் ஒரு சிலர் வேறு மாதிரியும் செய்வாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.